எல்லாருக்கும் நேத்தோட நம்ம சேனல் பாத்தீங்கன்னா 100+ சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு வழியா ரீச் பண்ணிருக்கு. திக்கு திணறி எப்படி ஒரு 100 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிருக்கோம். இது பாத்தீங்கன்னா சின்ன படிதான் இருந்தாலும் இவ்வளோ பெரிய 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 சேனல்ஸ் மத்தியில ஏதோ நம்ம குட்டி சேனலும் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து இதுல இருந்து கண்கூடா தெரியுது. ஸோ அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் 100 பேர் நீ நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. இதுக்கு மேலேயே வர வீடியோஸுக்கும் உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட வளர்ச்சிக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பேஸ் வந்து அந்த அளவு காட்டி போட மாட்டோம். என்னடா சட்டி குண்டாவை மட்டும் காட்டிகிட்டே இருக்காங்களேன்னு கடுப்பாவாதீங்க. எனக்கே நல்லா தெரியுது. ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா கேமரா ஃபேஸ் கிடையாது. ஸோ அதனால மேக்ஸிமம் நான் வந்து கேமரா முன்னாடி வரமாட்டேன். ஆரம்பத்துலேருந்தே நான் அப்படிதான். என்னோட மேரேஜுக்கே பாத்தீங்கன்னா கேமரா வச்சு ஒரு போட்டோ எதுவுமே எடுக்க கிடையாது. ஜஸ்ட் ஒரு செல்ஃபிலேயே வேலையை முடிச்சாச்சு. ஏன்னா எனக்கு அந்த கேமரால நம்ம ஃபேஸ் நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருந்துகிட்டே இருக்கிறதுனாலதான் எனக்கு தெரிஞ்சு நான் இதை ஓவர் கம் பண்ணி ஒரு வீடியோ போட்டதே என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் நினைக்கிறேன். கடவுள் நமக்கு என்ன கொடுத்தாரோ அதானே இருக்கும், அதை வச்சு ஏதாவது பொழப்ப ஓட்டும் அப்படின்னு ஓட்டிட்டு இருக்கேன். இந்த வீட்டு வேலைகள் சமையல் வேலைகள் எல்லாத்தையும் தாண்டி நமக்கும் ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பாத்தை சூஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன். இது எனக்கு பாசிட்டிவா அமையுமோ நெகட்டிவா அமையுமோ அது வந்து அடுத்த கட்டம். இப்போதைக்கு நான் போட்டுட்டு இருக்கேன். உங்களோட அன்பு ஆதரவையும் எனக்கு கண்டிப்பா தாங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாரும் பாக்குறவங்க எல்லாருமே வந்து மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அவங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் சொல்லுங்க. நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா வந்து ஆன்சர் பண்றேன். சரி வாங்க நம்ம இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க ஒரு சின்ன தோட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டட் ஹவுஸில் இருக்கோம். ஸோ வெளியே தோட்டம்லாம் வைக்கிறதுக்குலாம் நமக்கு இது வசதி கிடையாது. ஸோ அதனால் சின்னதாக நான் வீட்டுக்குள்ளாரையே வந்து இந்த மாதிரி மணி பிளான்ட்ஸ் வந்து சின்ன சின்ன பாட்டில்ஸில் வந்து போட்டு வச்சுக்குவேன். நல்லாவே வளருதுங்க. ஆனால் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா 2-3 கிளை வந்துச்சுன்னா அதில் ஒரு கிளை பிரித்து அடுத்த பாட்டில்னு சொல்லி போட்டு வச்சுருவேன். ஸோ பரவாயில்ல, இப்போ ஒரு 7-8 பாட்டில் பக்கமாகவே வந்துடுச்சு. அதை க்ளீன் பண்ணுற வேலை தான் நான் இன்னைக்கு பார்த்தேன். ஸோ எல்லாமே ஏன்னா ஒரு 2 வாரம் விட்டுட்டனாலே ஒரு பாசி பிடிக்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஸோ புது வாட்டரெல்லாம் ஊற்றிட்டு அதில் வந்து செடிங்களை வந்து போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில்லாம் கழுவி ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிலில் அந்த ஒரு க்ரீன் கலர் ஸ்டிக்கர் வந்து போட்டே தான் வச்சுருப்பேன். அது எனக்கு என்னமோ அது ஒரு டிசைன் மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் வந்து அதை அப்படியே வச்சுருந்தேன். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு இது போடுறது முடிவாகி போச்சு, இந்த ஸ்டிக்கரை தான் எடுத்துட்டு தான் செடிகள்லாம் போட்டு வையேன் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. சரின்ட்டு இந்த ஒரு தடவையாவது அவர் பேச்சை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கரை எடுத்துட்டு வாட்டர்லாம் ஃபில் பண்ணிட்டு செடியெல்லாம் போட்டு வச்சேன். எனக்கும் இந்த ரோஜா பூச்செடியெல்லாம் பார்த்தாங்க. நம்மளும் வீட்டில் இந்த மாதிரி எங்கள் பாப்பா பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு முடி வந்துடுச்சு. சரி ரோஸ் வச்சோம்னா டெய்லி ஒவ்வொரு ரோஜா நமக்கு கிடைக்கும், அவளும் வச்சுட்டு போவா அப்படின்னு சொல்லி செடி வளர்க்கணும்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால வாங்கிட்டு வந்து வச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கள் மண்ணுக்கு செடியே வளரவே மாட்டேங்குதுங்க. என்னன்னே தெரியல. அது ஏதோ உரம் மாதிரி எல்லாம் போடணும் அப்படிங்கிறாங்க. சரி நம்மளே ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்கோம், அதெல்லாம் வாங்கி எதுக்கு தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணல. அப்படியே நாங்கள் வந்து போட்டு வச்சாலும் யார் பறிக்கிறாங்க என்ன பறிக்கிறாங்க, அதுக்கு ஒரு லைன் வீடு அப்படிங்கிறனால அதுக்கு ஒரு பஞ்சாயத்தே ஓடும். அதனால நான் வந்து அந்த ரிஸ்கெல்லாம் எடுக்கவே விரும்பலை. ஒரே ஒரு செடி வாங்கினேன், அதுவும் வேஸ்ட்டாக போச்சு. சரின்ட்டு அதோட விட்டுட்டு நான் இந்த செடியெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டு வீட்டுக்குள்ளாரே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே ஓரளவுக்கு நல்லா தாங்க வளருது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்னும் தொட்டி வாங்கி வச்சா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அந்த தொட்டிக்கெல்லாம் வந்து ஒரு செடி வாங்குறப்ப கேட்ட தொட்டியோடு வாங்கினா 100 ரூபான்னாங்க. நமக்கு எதுக்கு, என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஊருக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. ஸோ அதனால பாட்டில் வந்து நிறைய வாங்குவாங்க, தனி பாட்டில். ஸோ அதுலேயே வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிசைட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டு இருக்கேன். அந்த
செடியெல்லாம் எடுத்து அந்தந்த பொசிஷன்ல வச்சுட்டு இன்னைக்கு சமையல் வேலையை பார்க்க கிளம்பியாச்சுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மணத்தக்காளி தண்ணி சாறு தான் வச்சிருந்தேன். என் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வெளியே சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு 10 days தான் வீட்டில் இருப்பாரு. அதுக்கப்புறம் முக்கால்வாசி நாள் வந்து ஹோட்டல்ஸ்ல தான் சாப்பிடுவாரு. அதனால அந்த வயிற்றுல பாத்தீங்கன்னா ஒரு எரிச்சல் மாதிரி இருந்துட்டே இருக்கு அப்படின்னாரு. சரின்ட்டு கீரை வாங்கி அதில் தண்ணிச்சாறு மாதிரி வச்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதில் எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கீரை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கிட்ட நறுக்க வேண்டாம், 2-3 மட்டும் நறுக்கிக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப நறுக்கணும்னா கசக்கும். தண்ணிச்சாறு பார்த்தீங்கன்னா ரொம்ப கசப்பாக வரும். அதனால சும்மா 2-3 மட்டும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் கண்டிப்பாக சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா தண்ணிச்சாறு அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. நம்ம சின்ன வெங்காயம்லாம் போட்டால் தான் ஓரளவுக்காவது டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டும் எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சூப்பு மாதிரிலாம் குடிக்கும் போது திரும்பி வயிறு எரிச்சல் தான் உண்டாக்கும். இந்த தண்ணி சாறுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வயிற்றுக்கு தேங்காய் பால் போட்டு அரைக்கிறதுனால உங்களுக்கு நல்லா இருக்கும். தேங்காய் கொஞ்சம் 1/2 மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி வந்து ஊற வச்சு கொஞ்சம் அரிசி தண்ணி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு அரிசி தான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்திருந்தேன். நீங்கள் சாமை, குதிரைவாளி இல்லை ரத்தசாலி அரிசி அந்த மாதிரி அரிசி எல்லாம் இருந்தாலுமே நீங்கள் ஊற வச்சு அந்த தண்ணி எடுத்து செய்யும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு மண் பாத்திரம் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வெந்தயம், கடுகு வந்து தாளிப்புக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சீரகம், மிளகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இதில் மிளகாத்தூளோ பச்சை மிளகாயோ மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே இதில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி இது அல்சர் இருக்கவங்க, அந்த வயிற்று புண்ணு இருக்கவங்க அதுக்கு தான் நம்ம இதை செய்வோமே. அதனால ஒரே ஒரு வரமிளகா இல்லைன்னா அப்போ நான் பார்த்தீங்கன்னா 1/2 வரமிளகா தான் இதில் யூஸ் பண்ணினேன். ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி வயிறு எரிச்சல் இருக்குன்னு சொன்னனால நான் 1/2 வரமிளகா மட்டும் தான் போட்டேன். அதுக்கப்புறமா இந்த நம்ம உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதை எல்லாமே நல்லா ஒரு வணக்கிட்டு நம்ம அரிஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த கீரை, அதையுமே அதில் போட்டுக்கோங்க. அந்த கீரையோட தண்ணி வந்து நல்லா சுண்டுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம போட்டோம்னா நிறைய கீரை இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம வணக்க அந்த கீரையோட அளவு வந்து குறைஞ்சு அந்த கொஞ்சமாக வர வரைக்கும் வணக்கிட்டு நம்ம வடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த அரிசி தண்ணி, அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீரை வேகிற அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. மேக்சிமம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் கீரை வந்து வேகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப வந்து வேகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா கீரைங்கெல்லாம். ஒரு 10 நிமிஷம் போல வெந்தா மட்டும் போதும். 10-15 நிமிஷம் கூட வேக வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காய் பால் வடித்து வச்சோம் இல்லையா அந்த தேங்காய் துருவலை கூட நீங்கள் அடுத்த ஏதாவது பொரியலோ ஏதாவது வைக்கும் போது நம்ம அந்த தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் அதை எடுத்து வச்சுட்டேன். வேறு ஃப்ரிட்ஜில் வேறு ஏதாவது பொரியல் வைக்கும் போது வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நல்லா வெந்தப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஓரளவுக்கு அந்த கொதியெல்லாம் அடங்கின அப்புறம் தேங்காய் பால் ஊற்றி ஒரு கிளறு மட்டும் கிளறிக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க மட்டும் வச்சிடாதீங்க, பால் வந்து திரிஞ்சு போயிடும். அதனால தேங்காய் பால் வந்து ஊற்றும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேற பாத்திரம் ஏதாவது வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மண்பானை அப்படிங்கிறப்ப சூடு அப்படியே இருக்கும். அதனால நான் அதுலேயே அப்படியே தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கிறப்ப தேங்காய் பாலை ஊற்றிடுங்க. ஆனால் கொதிக்க வைக்க வேணாம். கொதிக்க வச்சிங்கன்னா பால் வந்து அப்படியே திரிஞ்சு போயிடும், பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நமக்கு சாப்பிடவும் தோணாது. அது அவ்வளோதாங்க. இதுதான் மணத்தக்காளி தண்ணிச்சாறு செய்முறை.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக இந்த அல்சர் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கலாம். என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வந்து கூப்பிட்டா வரமாட்டார். நானே புதுசாக வீடியோ எடுத்துட்ருக்கேன், தடுமாறிட்டு எடுத்துட்ருக்கேன். ஆனால் என்னோடய வீடியோவில் வந்து என்ன தப்பு பண்ணியிருக்கேன், என்ன பண்ணணும்னு மட்டும் வந்து சொல்ல வந்துடுவார். எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவரோட க்ரியேட்டிவிட்டியாக வந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தார். பின்னாடி தோசைக்கல் பார்த்தீங்கன்னா நான் எம்டியாக வச்சுருந்தேன். அப்படியே அவர் வந்து அதில் இந்த மாதிரி எழுதி வைக்கலான்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுவும் இல்லாமல் எங்கள் அத்தை வேற வந்துருந்தாங்க. ஸோ அவங்க முன்னாடி வந்து நம்மளை வந்து மட்டை தட்டலின்னா அவருக்கு தூக்கம் வராது. அதனால் அந்த மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அப்படியே வந்து சாப்பாட்டோட அந்த குழம்பு ஊற்றி ஏதாவது ஒரு காரசாரமோ ஒரு பொரியல் வைக்கலாம். ஆனால் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வயிறு எரிச்சல் இருக்கனால நான் என்ன விதமான பொரியலும் வைக்கல. இதுலயே அப்படியே பெரட்டி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சுங்க. அவ்வளவுதாங்க. இதாங்க மணத்தக்காளி தண்ணி சாறு அப்படிங்கிறது. நீங்க மணத்தக்காளி தண்ணி சாறு பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க டேஸ்ட் எல்லாம் அதுல வந்து பார்க்கவே முடியாதுங்க. ஏன்னா நம்ம அதுல எந்த விதமான மசாலா ஐட்டமோ தக்காளி கூட நம்ம அதுல ஆட் பண்றது கிடையாது. நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகா, சீரக மிளகு, சூப்புக்கு வந்து என்ன போடுறோமோ அது மாதிரிதான். பட் சூப்புனா கூட கொஞ்சம் காரசாரமா வைப்போம். இதுல அதுவுமே வைக்க மாட்டேன். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அல்சர் இருக்கவங்க, அந்த வயிற்று புண்ணு, வாயில் அடிக்கடி புண்ணு வரவங்களுக்காக தான் இது செய்யறதே. ஸோ எந்த விதமான டேஸ்ட்டும் வந்து நீங்க இது நல்ல காரசாரமா அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. பட் சாப்பிடவே முடியாத மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். கண்டிப்பா சாப்பிட்ற மாதிரிதான் இருக்கும். நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி மணத்தக்காளி அப்படிங்கிறப்பே அதுல ஒரு அந்த கீரையிலேயே ஒரு கசப்பு வேற வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம தேங்காய் பாலும் கூட ஆட் பண்றது. அதே மாதிரி அல்சருக்கு தேங்காய் பால் ரொம்ப 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 நல்லது. ஸோ அதனாலதான் இதை தாராளமா நீங்க செஞ்சு கொடுக்கலாம். என் ஹஸ்பண்டும் பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இது என்ன டேஸ்டே இல்லை அப்படின்னாரு. சரி இதுல டேஸ்டா சாப்பிட்டு தான் ஆல்ரெடி வயிறு வாயில வெந்து போய் கிடக்கு. திரும்பி டேஸ்டா வேற வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இதையே சாப்பிடுங்கன்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் வந்து அல்சர் இருக்கவங்க இதை ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. இன்னும் ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. நான் அதை நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பை பாய்.